வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்லும் உங்களது கனவு வெறும் கனவாக இருந்துவிடக்கூடாது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சட்டம் உங்களுக்கு வழங்கும் பாதுகாப்பு என்ன? நீங்கள் ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்லும் போது பதிவுகளின்றி செல்வது உங்களை சிக்கலுக்கு உள்ளாக்கலாம். ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கடமைகள் என்ன? அனைவருக்கும் வணக்கம். நோய் நீதியின் இன்னுமொரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இலங்கை பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்குபவர்கள் வெளிநாடுகளில் கடல் கடந்து வேலை செய்யும் எமது தொழிலாளர்கள். ஆனால் கடல் கடந்து வேலை செய்யும் அவர்களது கனவும் உழைப்பும் பாதுகாக்கப்படுகிறதா அல்லது ஏமாற்றப்படுகிறார்களா? இலங்கை வேலைவாய்ப்பு பணியக சட்டம் அவர்களது பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை எவ்வாறு கையாள்கிறது? இது தொடர்பாக தெளிவான சட்ட விளக்கங்களை வழங்குவதற்காக சட்டத்தரணி மற்றும் கொழும்பு பல்கலைக்கழக சட்டப்புட விரிவுரையாளர் வி கமால் அகமத் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவர் நாங்கள் வரவேற்கலாம். வெல்கம். நாங்கள் ஒரு அடிப்படையான கேள்வியிலிருந்து போகலாம்னு நினைக்கிறேன். இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டம் என்றால் என்ன? இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது நோக்கம் என்ன? நன்றி. குறிப்பாக இந்த 1985ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டம் என்பது குறிப்பாக இலங்கையிலிருந்து வெளிநாடுக்காக வேலைவாய்ப்புக்காக செல்கின்ற நபர்களை பாதுகாப்பதற்கும் அவருடைய அடிப்படையான சில நலன்களை பாதுகாப்பதற்கும் உருவாக்கப்பட்ட சட்டம். இதற்கு அடிப்படையாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்கிற ஒரு நிறுவன கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்துக்கு சில அடிப்படையான தத்துவங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எப்படி இந்த இலங்கையிலிருந்து வெளிநாடு செல்லக்கூடிய நபர்களுடைய வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஒப்பந்தங்களுடைய நிபந்தனைகள் நியாயமானதாக இருக்கிறதா, அவர்கள் வேறு ஏதாவது சுரண்டல்களுக்கு உள்ளாகிறார்களா, அல்லது வேறு ஏதாவது உரிமை பாதிப்புகள் இருக்கிறதா, அப்படி உரிமை பாதிப்பு ஏற்பட்டால் முறைப்பாடுகள் கிடைத்தால் என்ன நிவாரணங்களை வழங்குவது என்பது தொடர்பான விடயங்களை அடிப்படையாக ஏற்பாடு செய்கிறது இந்த சட்டம். இப்போ இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்றார்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த சட்டத்தில் உள்ள ஏற்பாடுகள் என்ன? குறிப்பாக இந்த சட்டத்தில் நிறைய ஏற்பாடுகள் இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், ஆரம்பமாக வெளிநாடு போவதற்காக ஒரு நபர் அவருடைய அடிப்படையான ஒரு விடயம் யாராவது ஒரு முகவர் ஒருவரை சந்திப்பார். அந்த முகவரிடம் இருந்து அவருடைய தகமைக்கு ஏற்றாப்புல ஏதாவது வேலை வாய்ப்புகள் இருக்கிறதான்னு பார்ப்பார். அப்படி பார்க்கிறதுல இருந்து அவர் வெளிநாடு சென்று அங்கு அவருடைய வேலையை செய்து அவருக்கு போதுமான ஊதியம் கிடைக்கின்றதா, அந்த ஊதிய முறையாக அவருடைய குடும்பத்துக்கு இங்கு வந்தடைகிறதுங்கிற வரைக்குமான அத்துணை விடயங்களும் சகல விடயங்களும் பெரும்பாலும் இது நெறிப்படுத்துகிறது சட்டம். இதில் குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கண்டு அடிப்படையாக இருக்கிற முகவர்களை பதிவு செய்கிறது, அவர்களுடைய அடிப்படையான விடயங்களை நானாவித செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்துறது இந்த சட்டத்தின் மிக பிரதானமான நோக்கம். அதுக்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. அதே மாதிரி வெளிநாடு போகின்ற நேரம் அவர்களுக்கு நியாயமான தொழில் வாய்ப்பு இருக்கிறதா என்கிறத உறுதிப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. அதுக்கான அடிப்படையும் இருக்கிறது. அதே போல் இந்த வெளிநாடு போவதற்கு முன்பு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள், அதாவது வெளிநாட்டில் இருக்கிற அந்த நபர்களுடைய அந்த தொழில் தருணர் வேலை வழங்குனருக்கும் இந்த தொழில் வாய்ப்பை பெற்று செல்லுகின்ற நபர்களுக்கு இடையில் இருக்கிற அந்த ஒப்பந்தத்தை பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அது இந்த பணியகம் தான் செய்கிறது. அதே போல் அங்கிருந்து ஏதாவது நம்ம முதல் சொன்ன மாதிரி முறைப்பாடுகள் ஏதாவது வந்து அந்த முறைப்பாடுகளை ஏற்று விளங்கக்கூடிய ஏற்பாடுகளும் இந்த சட்டத்தில் இருக்கிறது. ஸோ இப்படி பார்க்குற நேரம் அதே மாதிரி மிக முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லலாம். இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக போகின்ற நபர்களிடம் இருந்து அறவிடப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை பணம் ஒரு நிதியம் ஒன்றாக வைத்து அந்த நிதியம் முதலீட்டு நடவடிக்கைகள் ஈடுபடுத்தி அந்த நிதியத்தை பயன்படுத்தி இவர்களுடைய நலன்களை நலன்களுக்கு ஏற்றாமல் அந்த தொகையை பயன்படுத்துவதற்கான ஏற்பாடும் அங்கே இருக்கிறது. ஓகே. நீங்கள் இப்போ இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களை பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த முகவர் நிலையங்கள், அதாவது அனுமதி பத்திரம் பெற்ற முகவர் நிலையங்களோட கடமைகள் என்ன ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்றவர் தொடர்பாக? மிக முக்கியமான கடமை சட்டம் சொல்லுகிறது. இவர்கள் அடிப்படையாக சட்டம் சொல்லுகின்ற அடிப்படையில் அவர்களை பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்வது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். ஏன்னால் அவர்கள் உள்ளபடியான பதிவு இல்லாமல், குறிப்பாக இப்போ இருந்து வருகின்ற இந்த நீங்கள் அடிக்கோடிட்டு காட்டிய எந்த சட்டம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டத்தில் அந்த குறிப்பிட்ட முகவர் நிலையங்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அதனுடைய உரிம பத்திரங்களை என்ன செய்ய வேண்டும், புதுப்பிக்க வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு வருடத்துக்கு ஒருக்காக புதுப்பிக்க வேண்டும். அப்படி புதுப்பிக்காவிட்டால் அவர்கள் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமான விடயங்களை செய்ய முடியாது. அது முக்கியமான ஒரு கூடிய கடமையாக இருக்கிறது. அதே போல் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் இவர்கள் தானாக ஏதாவது வெளிநாட்டு தொழில் வழங்குனர்களோடு ஏதாவது ஒப்பந்தம் செய்தாலும் சரி, அந்த ஒப்பந்தத்துக்கு இந்த பணியகம் உதவி செய்து
அவர்கள் ஊடாக ஒரு ஒப்பந்தம் செய்தாலும் சரி, அந்த ஒப்பந்தங்கள் முறையாக பதியப்பட வேண்டும். அது அது ஒரு பொறுப்புக்கூறல் தன்மையுண்டு. அவர்கள் வெளிப்படையாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அதை பதிய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட இந்த பணியகத்துக்கும் இந்த முகவர்களுக்கும் இடையிலே ஒப்பந்தங்கள் இருக்கிறது. அவர்கள் நிறைய நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகளை அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றாவிட்டால் அவர்களுடைய உரிமை பத்திரங்கள் ரத்து செய்யப்படும். அது முக்கியமான ஒரு கடமை அவர்களுடைய. அதே போல அவர்களும் இருக்கிற நிதி சம்பந்தமான விஷயங்கள், அதே போல அவர்கள் வருடா வருடம் அவர்களுடைய நிதி கூற்றுக்கள், அது சம்பந்தமான அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அனுமதி அளிக்கப்படாத வகையில் இவர்கள் எந்த விதமான கட்டணங்களும் அறவிட முடியாது. அது முக்கியமான ஒரு கடமை அவர்கள் இருக்கிறது. அதே போல் மிக முக்கியமான இன்னொரு விடயம், இந்த வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்கு அனுப்பப்பட்டவருக்கு அவர் பக்கம் ஏதாவது இடருற்ற நபர் அல்லது பாதிக்கப்பட்ட நபர் ஒருத்தர் முறைப்பாடுகின்ற செய்கிற நேரம் அந்த முறைப்பாட்டுக்கும் அந்த முறைப்பாடு தொடர்பான இந்த விசாரணைகளுக்கு இவர்கள் ஒத்துழைக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறது சட்டத்தில். ஓகே. மற்றும் நாங்கள் இந்த செய்திகள்லையும் நியூஸ்லையும் பேப்பர்ஸ்லையும் பார்க்குறோம், இந்த வேலை சுரண்டலுக்கு உள்ளாகிறது. அதாவது சம்பளம் பெறாமல் இருக்கிறது, சம்பளம் கொடுக்காமல் இருக்கிறது, துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறது. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் இந்த சட்டத்தின் கீழ் இந்த பணியகத்திட தொழிற்பாடுகள் என்ன, எப்படி அவர்களோட உரிமைகள் மற்றும் கடமைகளை பாதுகாக்கிறாங்க? அது உண்மையிலேயே முக்கியமான ஒரு கேள்வி. எங்களோட இப்போது இருக்கிற காலத்துக்கு அவசியமான ஒரு கேள்வி. குறிப்பாக இந்த வெளிநாடு சென்ற ஒரு நபர், அவருக்கு ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது சுரண்டல் நாங்கள் சொல்லுகிற நேரம் அவருடைய அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட சம்பளம் அவருக்கு முறையாக வழங்கப்படாமை, அதே போல் அவர் குறித்துரைக்கப்பட்ட இடத்தை விடுத்து வேறு ஏதாவது இடத்துக்கு வேலைக்கு அனுப்பப்படுவது, அதே போல் நாங்கள் சொல்லுவோம் கட்டாயமான உழைப்புக்காக அவர் பயன்படுத்தப்படுவது, அப்படியான விடயங்கள் சுரண்டல்கள் நாங்கள் சொல்லுவோம். அப்படியான ஏதாவது பாதிப்பு ஏற்படுகின்ற ஒரு நபர் என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுனால், இல்லை இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் அதுக்கு முறையான ஒரு செயல்முறையை வைத்திருக்கிறது. அப்படி பாதிக்கப்பட்ட நபரோ அல்லது அவருடைய அக்கறை வழிபட்ட இன்னொருவர், அவருடைய குடும்ப உறுப்பினர், உதாரணமாக நாங்கள் சொல்ல போனால் ஒரு கணவர் போகிறார், அவருடைய மனைவி என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னால் அவருடைய பிரச்சனையை இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்துக்கு கொண்டு செல்லலாம். அது மட்டும் இல்லை, மூன்றாவது முக்கியமான ஒரு நபர் இருக்கிறார்கள். யாருன்னு சொல்லி சொன்னால், இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் திண்ட அனுமதிக்கப்பட்ட அதிகாரிகள் இந்த நாடுகளில் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். அவர்களிடம் என்ன செய்யலாம் என்றால், இவர்கள் இந்த இப்படியான துன்புறுத்தல்களுக்கு உள்ளான சுரண்டலுக்கு உள்ளான நபர்கள் தெரியப்படுத்துவதன் மூலமாக நேரடியாக அல்லது அக்கறைப்பட்ட நபர் ஒருவர் மூலமாக அல்லது இந்த முகவர், அதாவது அனுமதிக்கப்பட்ட நபர்கள் ஊடாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்துக்கு அவர்கள் முறைப்பாடு செய்யலாம். முறைப்பாடு செய்தால் அந்த அனுமதிக்கப்பட்ட அந்த அதிகாரி பணியகத்தினுடைய முக்கியமான சட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உண்மையிலேயே அப்படியான சுரண்டல் நடந்திருந்தது ஊர்ஜிதம் செய்யப்பட்டால் அவர்களுக்கு நிறைய நிவாரணங்களே வழங்கும். அதில் மிக முக்கியமான நிவாரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவர்களுக்கு வருமதியாக இருக்கின்ற கொடுப்பனவுகள், சம்பளங்களை அவர் கொடுத்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லும். அதுக்கு மிக முக்கியமான பொறுப்பை சுமக்க வேண்டியதாக இந்த முகவர்கள். ஏனென்றால் அந்த அடிப்படையாக இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற மிக முக்கியமான பொறுப்புதாரர் என்று சொல்லி முகவர். அதனால முகவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு பதில் சொல்ல வேணும். இதற்கு மேலதிகமாக இன்னொரு முக்கியமான விடயம் இருக்கிற சட்டத்தில், எங்க முகவர் இப்படியான விசாரணைக்கு பிறகும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஏதாவது ஒரு கட்டளையை மீறுகிறாரோ, வருமதியாக இருக்கின்ற அந்த தொகையை நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னால், மாவட்ட நீதிமன்றத்துக்கு போய் கூட அதை அறவிட்டு கொள்ளலாம். அப்படியான ஒரு ஏற்றமான ஒரு பிரிவு எங்கிட்ட சட்டத்தில் இருக்கிறது. இந்த வேலை ஒப்பந்தங்கள், ஏன்னா இங்கேருந்து ஒரு ஆள் வேலை தேடி போகிறாருன்னா முதலாவது ஒரு வேலை ஒப்பந்தத்தை எடுத்துகிட்டு தான் அங்கேருந்து போகக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இந்த வேலை ஒப்பந்தங்கள் சரியாக தான் இருக்குதுன்றதை எப்படி இந்த வேலைவாய்ப்பு பணியாக உறுதி செய்யுது? மிக முக்கியமானது. அது ஒரு நல்ல அடுத்த ஒரு கேள்வி. குறிப்பாக நாங்கள் சாதாரணமாக நடக்கிறோம், நிறைய பேர் நிறைய முறைப்பாடுகளை சொல்கிறது, வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு போகிற நேரம் முகவர் இதுதான் உங்களுடைய வேலை நிபந்தனை என்று ஒன்றை சொல்கிறார். நாங்கள் வேலை செய்ய போகிற நேரம் எங்களுடைய வேலை தருணர், எங்களோட எம்ப்ளாயர் நாங்கள் சொல்லுவோம், அவர் வேறொன்றை சொல்லுகிறார். ஆகவே இது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படியான இந்த பிரச்சனைகளை இல்லாமல் செய்வதற்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஏற்பாடு என்னவென்று சொல்லி சொன்னால், எப்பொழுதோ வெளிநாட்டில் வேலை வழங்குகிற ஒரு நபர் இங்கு இருக்கிற ஒரு நபரை வேலையாளியாக எடுக்கிறாரோ, இந்த முகவருக்கு அவர்கள் என்ன செய்வார், அவருடைய வேலை நிபந்தனைகளை அனுப்புவார்கள். அந்த வேலை நிபந்தனைகளை முகவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், முறையாக இந்த குறிப்பிட்ட வேலை வாய்ப்பை நாடுபவருக்கு அதை சொல்லி அவர் அதை இணங்கினால் அவர் என்ன வேண்டும், அதை நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என அவர் ஒப்பமிடுவார். இதோடு மட்டும் நிற்காது.
இதற்கு பிறகு முக்கியமான ஒரு ப்ரோசஸ் இருக்கிறது, ஒரு செயல்முறை இருக்கிறது. என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த முகவர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் அந்த ஒப்பந்தத்தை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு முறையாக காட்ட வேண்டும். ஓகே. காட்டி அவர்கள் சாதாரணமாக இப்போது இருந்து வருகிற சட்டப்படி 2 பிரதிகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த 2 பிரதிகளும் முறையாக கையொப்பமிடப்பட்டிருக்கிறதா, அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு போகக்கூடியவர் அதை ஏற்றுக்கொள்கிறாரா என்று உத்தரவாதப்படுத்தியதற்கு பிறகு அதை என்ன செய்வாங்கன்னு அவங்க சர்டிஃபிகேஷன் நாங்கள் சொல்லுவோம். அவர்கள் அதை உறுதிப்படுத்தி அதன் ஒரு பிரதி எங்கே அனுப்ப வேண்டும் என்று சொல்லி சொன்னால், எங்கே அவர் வேலைக்கு போகிறாரோ அந்த நாட்டினுடைய தொழில் சட்டத்தோடு ஆளப்படுகின்ற லேபர் டிபார்ட்மெண்ட் நாங்கள் சொல்லுவோம். அப்படி ஒவ்வொரு எங்களுடைய நாட்டிலையும் இருக்கிறது. அந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை அனுப்பி அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொள்வாங்க. அதே மாதிரி தங்களுடைய தேவைக்காகவும் பணியாகவும் அதை வைத்துக்கொள்ளும். இப்போ எப்பொழுது இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக போனவர் எனக்கு சொன்ன இந்த சேவை ஒப்பந்தத்திலே சொல்லப்பட்ட விடயங்கள் மீறப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாரோ, அந்த நேரம் இந்த 2 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியமும் அந்த வேலைவாய்ப்புக்காக அவர் போய் சேர்ந்த அந்த நாட்டில் இருக்கிற அந்த தொழில் சம்பந்தமாக ஆளுகின்ற அந்த திணைக்களம் அல்லது அந்த பிரிவு இவருக்கு உதவி செய்யும். உண்மையிலேயே இது உண்மையான ஒரு உரிமை மீறல்னு சொல்லி சொன்னால் ஒரு உதவி செய்யும். அதே மாதிரி அந்த வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு கடமை என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படையில், உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம், சாதாரணமாக ஒரு நபருக்கு இழிவாக நடாத்தக்கூடிய மாதிரி அல்லது மிதமிஞ்சிய உடல் வருத்தம், நாங்கள் அதை டோர்ச்சர்னு சொல்லி சொல்லுவோம், சித்திரவதைக்கு உட்படுத்தக்கூடிய மாதிரி ஏதாவது வேலைகள் இருக்குமாக இருந்தால் அதுகளை சில மாற்றங்களை செய்யுமாறு நெகோஷியேட் பண்ணும், பேச்சுவார்த்தைகளையும் ஈடுபடும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு இங்கிருந்து வேலை வாய்ப்புக்கு போகிற நபர்களுடைய அக்கறையை பாதுகாக்க என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ அத்துணை வேலைகளையும் பணியகம் செய்வதற்கு முயற்சிக்கும். ஓகே, நன்றி. இப்போ இந்த ஒரு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய நினைக்கிறாருண்டா அவர் இங்கே அடிப்படையில் என்ன மாதிரியான விஷயங்களை அவர் மேற்கொள்ளணும்? தான் சட்ட ரீதியாகவும் பாதுகாப்பாகவும் போய் சேர்றதுக்கு அவர் என்ன படிமுறைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும்? கட்டாயமாக முதலாவது, நான் இப்பொழுது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஒன்று நாடுகிற ஒரு நபராக இருந்தால் நான் முதலாவது ஆரம்பிக்க வேண்டும் என்னவென்று சொல்லி சொன்னால், முதலாவது இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் எங்களுக்கென்று ஆலோசனை தரக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். ஒன்று நாங்கள் அவர்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் வெளிநாட்டு வேலைவாய்ப்புங்கிறது பல அடிப்படைகளில் எங்களுடைய இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. உதாரணமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிலையம் நேரடியாக எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சோடு இணைந்து சில நாடுகளோடு ஒப்பந்தங்களை செய்திருக்கிறது. அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கொரியா, அதே போல் இன்னும் சில நாடுகளுக்கு அனுப்புவதற்காக எங்களோட நேரடியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமே அந்த நாடுகளோடு ஒப்பந்தத்தை செய்து அவர்களை நேரடியாக தலையீடு செய்து ஆட்களை அனுப்புகிறார்கள். இன்னொரு ஏற்பாடு இருக்கிறது, இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நம்பகரமான அந்த பதிவு செய்து அது உரிமம் பெற்ற இந்த முகவர் நிலையங்களோடு சேர்ந்து இருக்கிறார்கள். அப்போ நாங்கள் முதல்ல நான் எதை நோக்கி போக போகிறேன், இந்த முகவரோடு சேர்ந்து போக போகிறான் அல்லது நேரடியாக பணியகத்தோடு சேர்ந்து போக போகிறான்னு நான் டிசைட் பண்ண போகிறேன். நான் முகவரோடு சேர்ந்து போக போகிறேன்னு சொல்லி சொன்னால் நான் முதலாவதாக அந்த முகவர் ஒரு பதிவு செய்யப்பட்ட உரிமம் பெற்ற முகவராங்கிறது நான் பார்க்க வேணும். நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய அந்த வலைத்தளத்துக்கு வெப்சைட்டுக்கு போனால் எல்லாரும், நாங்கள் உட்பட நீங்கள் உட்பட எல்லாரும் அதை பார்க்க முடியும், யார் யார் பதிவு செய்யப்பட்டவர்கள். மற்றது பதிவு உரிமம் ரத்து செய்யப்பட்ட நபர்களும் இருக்கிறார்கள். நினைக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 937 முகவர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் 2038 முகவர்களுடைய உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்றும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்று வலைத்தளம் சொல்கிறது. அதை நீங்கள் போய் பார்க்கலாம். மற்றது நீங்கள் அணுகுகிற அந்த நபர் உண்மையாக பதிவு செய்யப்பட்டவராங்கிறதை நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்டில் வலைத்தளத்தில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அது முக்கியமானது. ரெண்டாவது, நீங்கள் உங்களோட தகைமைக்கு ஏற்றா போல் நீங்கள் சொன்ன அந்த நிபந்தனைகளுக்கு ஏற்றா போல் எக்ரிமெண்ட், உங்களுக்கான அந்த ஒப்பந்தம் இருக்கிறதாங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். மற்றது நீங்கள் அதை கவனமாக ரீட் பண்ண வேணும். அந்த வாசகங்களை ரீட் பண்ணி அது உங்களுக்கு உள்ளபடியாக சரி என்று சொல்லி சொன்னால் தான் நீங்கள் உங்களுடைய சம்மதத்தை அளித்து அதை கையொப்பமிட வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த முறையான அந்த ஒப்பந்தம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு அது சேர்ப்பிக்கப்படுகிறதாங்கிறத பார்க்க வேணும். அதற்கு பிறகு நீங்கள் கட்டாயமாக என்ன செய்யணும் என்றால், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்குரிய செல்லுபடியான ஒரு தொகை பணம் இருக்கிறது, அதை நீங்கள் செலுத்த வேணும். அதை நாங்கள் சொல்லுவோம் பீரோ காசுன்னு சொல்லுவாங்களே எங்களோட மக்கள். அந்த பீரோ காசு கட்டாயம் கட்ட வேணும்.
அதை கட்டினா தான் உங்களுக்கு உள்ளபடியாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்ற அர்த்தம். அதுக்கு பிறகு தான் அவங்களோட சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அதை நீங்கள் செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த பணியகம் சொல்லுகிற மாதிரியான அந்த கொடுப்பனவுகளை செய்ததுக்கு பிறகு உங்களுடைய மற்ற உங்களோட பயணத்துக்கு தேவையான அனுமதி, அதே போல் விசா சம்பந்தமான விடயங்கள் உங்களுடைய முகவர் நிலையத்தோடோ அல்லது பணியகத்தோடு சேர்ந்து அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான சில கட்டாயமாக ஒவ்வொரு நபரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் சொல்லலாம். நீங்கள் இந்த பீரோ பணம் தொடர்பாக வச்சுருந்தீங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில விஷயங்கள். இந்த பீரோ பணத்தை கட்டியிருந்தால் இதை இலகுவாக செஞ்சுருக்கலாம், இல்லாட்டி அதை ஒரேடியாக காலம் தாழ்த்தி ஒரேடியாக கட்ட நிறைய தொகை கட்ட வேண்டியிருக்கிறது, அந்த மாதிரியான இதுகள் அதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்தி. நார்மலாக இப்போ சாதாரணமாக ஒரு நபர் வெளிநாட்டுக்கு போவதாக இருந்தால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டத்துக்கு கீழே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இலங்கை வெளிநாட்டு அமைச்சுக்கு கீழே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கூட்டிணைக்கப்பட்ட ஒரு கோஆபரேட் பாடின்னு நாங்கள் சொல்லுவோம். அவங்க என்ன செய்கிறாங்களான்னு சொல்லி சொன்னால் காலகாலத்துக்கு ஏற்றா போல் எந்தெந்த நாடுகளுக்கு என்னென்ன வகையான தொழிலுக்கு போகிறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் அவர்கள் ஒரு அமௌண்ட்டு செலுத்த சொல்லுவாங்க. முக்கியமாக அந்த அமௌண்ட்டில் 70% பகுதி முகவரோடு சேர்ந்து செய்யப்படுகின்ற வேலைவாய்ப்பு ஒப்பந்தமாக இருந்தால் 70% பகுதி முகவருக்கு போகும். ஓகே. 10% பகுதி நான் சொன்ன இந்த சேமநல நிதியம் இருக்குது பணியாக அதுக்கு போகும். மிச்சமாக இருக்கிற 20% பணியகமை வைத்துக்கொள்ளும். ஏதாவது அவர்களுக்கு ஏதாவது மேலதிகமாக ஏதாவது துரித கதியில் நிவாரணம் வழங்க வேண்டும் அதை பயன்படுத்துவார்கள். இப்போ நான் இதில் இன்னொரு முக்கியமான விடயம் இருக்கிறது என்னவென்று சொல்லி சொன்னால், நீங்கள் கொடுக்குற அந்த 20% மேலதிகமாக சில அமௌண்ட் இருக்குது நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு சொல்லி சொன்னால், அது ஒரு காப்புறுதி மாதிரியான ஒரு, அதாவது ஒரு குறிப்பிட்ட இந்த தரைப்பட்ட வேலைக்கு அமைச்சரால் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சரால் விதந்துரைக்கப்பட்ட ஒரு கொடுப்பன ஒன்று இருக்குது. அது காலத்துக்கால மாறும். ஆரம்பத்தில் அது ஒரு சில நாடுகளுக்கு அதுக்குன்னு சில விசேட வர்த்தமானி அறிவித்தல்களும் இருக்கிறது. அதை நாங்கள் கவனத்தில் எடுத்து பார்க்கணும். அதில் சில நேரம் சில நாடுகளுக்கு 12,000 ரூபாய் இருக்குது, சில நாடுகளுக்கு 14,500 ரூபாய் வித்தியாசமே இருக்குது. அந்த சட்டத்தை நாங்கள் பார்க்கணும். பார்த்து அதை நீங்கள் கட்டினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட பாஸ்போர்ட்டில் அந்த வேலைவாட்டி பணியகம் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஒட்டுவாங்க. இப்போ நீங்கள் அதன் டிரெக்டாக நீங்கள் பணியகத்துக்கு போயும் செய்யலாம். பத்திரமுலையில் இருக்கிற டென்சில் குபேகடுவ மாவட்டத்தில் இருக்கிற அந்த நிலையத்துக்கும் போய் செய்யலாம். அல்லது நீங்கள் எல்லாம் உங்களுக்கு செவ்வனை முடிஞ்சிருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிற விமான நிலையத்திலையும் அதை அந்த கவுண்டரில் செய்து கொள்ளலாம். அது ஏன் காரணம் என்றால் அது ஒரு வகையான காப்புறுதி. அது இல்லாவிட்டால் பணியகம் உங்களை என்ன செய்ய மாட்டாது. உங்களுக்கு ஏதாவது அவசியமான உதவிகள் வர நேரம் அது தலையீடு செய்வதை தவிர்த்து கொள்ளும் சில நேரம். அல்லது சில நேரம் நீங்கள் மோசடியான முறையில் அதை செய்கிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கான பாதுகாப்பு கிடைக்காது. அது கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வேலை அது. ஓகே, நன்றி. மற்ற இந்த இப்படி வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்கு போக விரும்புகிறாங்க, ஒரு பாதுகாப்பான புலம்பெயர்வை விரும்பினா, உண்மையாகவே இந்த சட்டத்தில் உள்ள அனைத்து அனுகூலங்களையும் பெற விரும்பினா ஒரு குடும்பமாக அல்லது தனிநபராக அவர்களது கடமை என்ன, எப்படி விழிப்புணர்வாக இருக்கிறது மூலமாக இந்த அனைத்து உரிமைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. முக்கியமாக வெளிநாடுக்கு போகிறங்கிறது சட்டவிரோதமான முறையில் போகிற சில முயற்சிகளும் இருக்கிறது, சட்டத்துக்கு உட்பட்ட முயற்சியில் இருக்கு. உண்மையாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் யாரை பாதுகாக்க முயற்சிக்கிறது என்றால் இந்த சட்ட வரையறைக்கு உட்பட்டு முறையான முறையில் பதிவு செய்து போகின்ற நபர்களை பாதுகாக்க முயற்சிக்கிறது. குறிப்பாக நீங்கள் அப்படி ஏதாவது பாதுகாப்பான முறையில் இடம்பெயர் போன்ற நீங்கள் செய்கிறதாக இருந்தால் அந்த குடும்பத்தார், குறிப்பாக அந்த தனிப்பட்ட நபரும் சரி குடும்பத்தாருக்கு தெரிய வேணும். ஏனென்றால் நாளைக்கு பிறகு இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக போகிற நபருக்கு ஏதாவது அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையோடு நடந்து விட்டதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற தலையை பிச்சு கொண்டு இருக்கிறது யார் என்றால் இங்கே இருக்கிற குடும்பத்தவர். அப்போ அவங்களுக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. உள்ளபடியாக இப்போ வீட்டில் இருந்த கணவர் போகிறார் அல்லது ஒரு மகன் போகிறார் ஒரு மகள் போகிறான்னு சொல்லி சொன்னால் முறையான முறையில் அவள் சரியான ஏஜெண்டாவை சந்திச்சிருக்கிறாவோ அல்லது சரியான ஒரு நாட்டுக்கு போக போகிறாவோ அல்லது போக போகிற வேலையின் அந்த தன்மை எப்படிப்பட்டது, இதுகளை பற்றி கவனமாக பார்க்க வேணும். அதில் குறிப்பாக இந்த முறையான இடம்பெயர்வு அல்லது தொழில் வாய்ப்பை பெறுகின்ற அந்த நேரத்தில் எங்களுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு கடமை என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் கவனமாக பார்க்க வேணும். நாங்கள் போகிற அந்த வேலை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கும் அந்த வேலை அது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அந்த வேலையை உள்ளபடியாக அங்கீகரித்திருக்கிறதான்னு நாங்கள் பார்க்கணும். இந்த அங்கீகாரம் எங்கிருந்து கிடைக்கும் என்றால், சில நேரம் அது முகவர் தொடர்புற நேரம் முகவர்கள் இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு என்று விளம்பரப்படுத்தல் செய்கிற நேரம் அந்த விளம்பரப்படுத்தல் பணியகத்துக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். பணியகத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டது என்றால் பணியகம் அதை அங்கீகரிக்கும். அப்படி அங்கீகாரம் இருக்கான்னு பார்க்கணும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தின் அங்கீகாரம் அந்த குறிப்பிட்ட தொழில் வாய்ப்புக்கு இருக்கிறதா, அந்த நாட்டுக்கு செல்வதற்கு இருக்கிறதான்னு பார்க்க வேணும். ரெண்டாவது, நான் முதல் சொன்ன மாதிரி இந்த நீங்கள் முகவரை நாட போகிறீர்கள்னு சொல்லி சொன்னால் அந்த முகவர்கள்
உள்ளபடியாக இந்த பணியகத்தோடு சட்ட வரையறைக்குட்பட்டு பதிவு செய்யப்பட்ட முகவரங்கிறது நாங்கள் கவனமாக பார்க்க வேணும். மூன்றாவது ஒரு விஷயம் என்னவென்னு சொல்லி சொன்னால், ஏதாவது இந்த நீங்கள் போகின்ற அந்த வேலை உண்மையாக சட்டப்படியான வேலையான்னு பார்க்க வேணும். அந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் பார்க்குற நேரம் சட்டப்படியான வேலைங்கிறதுனா உண்மையாக எல்லா நாடுகள்லையும் சில விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போதை வஸ்து பாவனையும் சரி, உற்பத்தியும் சரி தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் போகின்ற வேலை இதுவாக இருக்கும், அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு வேலைக்காக நீங்கள் பிழையான முறையில் போகிறது. அதே மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸை நீங்கள் இரட்டடிப்பு செய்கிறது, அப்படியான விடயங்கள் அதை கவனமாக பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர நேரம், அதாவது நீங்கள் இங்கேருந்து, அதாவது நீங்கள் எங்களுடைய நாட்டினுடைய விமான நிலையத்தில் இருந்து அந்த நாட்டினுடைய விமான நிலையம் சென்றடையும் வரைக்கும் நீங்கள் இலங்கை சட்டத்தாலையும் பணியக சட்டத்தாலையும் பாதுகாக்கப்படுகிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் உங்களுக்கு ஏதாவது நடந்தாலும் நீங்கள் பாதுகாப்புக்கு உட்படுகிறீர்கள். நீங்கள் ஏதாவது நடந்தால் துரித கதியில் நீங்கள் என்ன செய்யணும், அதை இன்ஃபார்ம் பண்ண வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வெளிநாட்டு வேலை பணியகத்தினுடைய வலைத்தளத்தில் சில துரித அழைப்புகள் இருக்குது, 1989 இருக்குது. அதே போல் அவங்களுக்குண்டு வாட்ஸ்அப், அதே மாதிரி IMO நம்பர் இருக்குது, அதை நீங்கள் கண்டெக்ட் பண்ணி சொல்லலாம். அது முக்கியம். அதே மாதிரி உங்களோட உறவினர்களுக்கு நீங்கள் மிக விரைவாக அதை தெரியப்படுத்தலாம். அது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு ஏதாவது நீங்கள் போன இடம்பெயர்வுக்கு பிறகு ஏதாவது நடந்தால் உடனடியாக யாருக்கு உங்களுக்கு அதை தெரியப்படுத்த முடியுமோ உடனடியாக தெரியப்படுத்தி விடுங்கள். ஒன்று உங்களோட குடும்ப உறவினராக இருக்கலாம், நீங்கள் நேரடியாக தெரியப்படுத்தலாம். அல்லது உங்களுக்கு நீங்கள் போகின்ற நாட்டில் யாராவது ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி இருக்கிறார், அவரை தொடர்பு கொள்ள முடியும்னு சொல்லி அவரை தொடர்பு கொள்ளலாம். இப்படியான விடயங்கள் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களோட இடம்பெயர்வு ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம்பெயர்வாக இருக்கும். ஓகே, நன்றி. நாங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியில் இறுதி கட்டத்தை வந்துட்டோம். இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ இந்த கால மாற்றத்துக்கு ஏற்ப இந்த சட்டத்தில் வர வேண்டிய சீர்திருத்தங்கள் அல்லது மாற்றங்கள் என்று நீங்கள் என்ன விஷயங்களை நினைக்கிறீங்க? அது உண்மையிலேயே அது ஒரு நான் அந்த கேள்வி வரவேற்கிறேன். அந்த கேள்வி ஏனென்றால், சட்டங்கள் என்று வரையக்குள்ள கால ஓட்டத்தில் சட்டங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தங்களையும் என்ன செய்ய வேண்டும், மாற்றிக்கொள்ள வேணும். ஏன்னா இப்போ இந்த சட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி 1985 உருவாக்கப்பட்ட சட்டம். இதற்கு முதல் 80 சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த சட்டம் பிறகு மாற்றி அமைக்கப்பட்டது. 85 சட்டம் உருவாக்கப்பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் மாற்றப்பட வேண்டிய விஷயம் என்று முதன்மையான விஷயம் நான் சொல்லுவேன் என்னென்றால், என்னுடைய அறிவுக்குட்பட்ட, என்னுடைய ஆய்வுக்குட்பட்ட விடயம் என்னவென்றால், இதுவரைக்கும் இந்த சட்டத்தில் முகவர்கள் ஏதாவது பிழையான வேலைகளை அல்லது சட்டவிரோதமான வேலைகளை செய்தால் அவர்களை எப்படி நாங்கள் சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டலாம்னு சொல்லி இருக்கிறதே ஒழிய, வெளிநாட்டில் இருக்கிற அந்த வேலை வழங்குனர் ஏதாவது பிழைகளை விட்டு அவரை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது, அதுக்கு ஏதாவது சட்டம் இருக்குதான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அது ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம். சரியான பிரச்சனைக்கு உட்பட்ட விட நாங்கள் சொல்லுவோம் என்னென்றால், சர்வதேச சட்டத்துக்கு கீழையும் தனியார் சர்வதேச சட்டம் ஒன்று இருக்கிறது. என்னென்றால், இப்போ 2 நாடுகள் தொடர்படுமோ, இப்போ 2 நாடுகள் தொடர்புபட்டு 2 நாடுகளில் இருக்கிற 2 நபர்களுக்குள்ள பிரச்சனை வந்து இந்த சட்டத்தை பிரயோகிக்கிற பிரச்சனை வரும். இப்போ இலங்கை சட்டமோ அல்லது இப்போ சவுதி அரேபியாவுக்கு போனால் சவுதி அரேபிய சட்டமோ இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்குது. அதுக்கு ஒரு 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 தெளிவான ஒரு விடை ஒன்று இது வரைக்கும் இல்லை. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு நான் என்னை பொறுத்தவரை ஒரு இடைவெளி, சட்டத்தின் இடைவெளின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு பிறகு இதில் சொல்லப்பட்டிருக்கிற சில குற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ முகவர் அனுமதி அளிக்கப்படாத முறையில் முகவர்கள் நடந்து கொண்டு என்ன செய்கிறது, அல்லது அவங்க இது நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது சுரண்டல்களுக்கு இவர்கள் ஆளாகிற நேரம் பொறுப்புடைய எப்படி சுமத்துறதுன்னு சொல்லிக்குள்ள அதில் சில குற்றப்பணங்கள் சம்பந்தம். அந்த குற்றப்பணங்கள் 1985 கொண்டு வரப்பட்ட சட்டத்தின்படி சில குற்றப்பணங்கள் 1500 ரூபாய், சில குற்றப்பணங்கள் 2000 ரூபாய் இருக்குது. இப்போ இருக்கிற காலத்தில் இந்த தண்டப்பணம் குற்றப்பணம்ங்கிறது ஒரு சின்னதொரு காசு. அப்போ அது நான் நினைக்கிற மாதிரி அது ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் என்று தெரியாது. இது பொதுவாக சட்டத்தில் இருக்கிற நிறைய நாடுகளில் இருக்கிற சட்டத்தில் இருக்கிற ஏற்பாடு, குறிப்பாக இலங்கையில். அதே மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னொன்று சொல்லுவேன் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த சட்டத்துக்கு கீழேயே இப்போ சுரண்டலுக்கு உட்பட்டவர், பாதிக்கப்பட்டவர், ஏதாவது நட்டஈடுக்கு அவர் உரிமை பெற்றிருக்கிறார் என்று இருந்தாலும் கூட என்ன பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற இந்த காப்புறுதி திட்டங்களை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆளுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து நடந்தால் என்ன காப்புறுதி, அல்லது உடைமைக்கு ஏதாவது நடந்தால் அந்த காப்புறுதி திட்டங்களை நாங்கள் செய்யலாம். என்னென்றால், இப்போ தனியாரோடு சேர்ந்து அந்த காப்புறுதி திட்டங்களை நாங்கள் இன்னும் செய்யலாம். அதே மாதிரி அந்த காப்புறுதி திட்டத்தில் எம்ப்ளாயி, அதாவது தொழிலை பெற்று செல்லுகின்ற நபர் இல்லாமல் தொழிலை வழங்குகின்ற நபர், இவன் சில நேரம் முகவர்களையும் அதில் தொடர்புபடுத்தி ஒவ்வொரு ஆளுக்குமான ஒரு சில சதவீதத்தை தீர்மானித்து அந்த காப்புறுதி திட்டத்துக்கு பங்களிக்கக்கூடிய பங்காளிகளாக மாற்றலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த
ப்ரொடெக்ஷன் சம்மந்தமாக வர நேரம் என்ன பொறுத்தவரை இந்த காப்புறுதி திட்டம் அதே போல் இந்த தண்டப்பணங்கள் விஷயத்தில் எங்களுடைய பாராளுமன்றம் கொஞ்சம் தலையீடு செய்யுமாக இருந்தால் அல்லது காலத்துக்கு ஏற்ற ஒரு சட்டமாக அது மாற்றி அமைக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஓகே, நன்றி. எங்களோட இன்றைக்கு இணைந்து கொண்டு இந்த சட்டம் தொடர்பான தகவல்களை மிக எளிய முறையில் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய வகையில் தந்திருந்தீங்க. நன்றி. 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 தேங்க்யூ. இந்த சட்டம் தொடர்பான தகவலை அறிந்து வைத்திருக்கிறது என்பது வெறும் அறிவு மட்டுமல்ல, அது எங்களுடைய வாழ்க்கைக்கான பாதுகாப்பு என்பதையும் கூறிக்கொண்டு இன்னும் ஒரு முக்கியமான சட்ட தலைப்பில் இன்னொரு முறை சந்திப்போம். நன்றி.